தெரியுமா உயிரின்னு 10 நாளால இன்னொரு உயிர் கொடுத்துட்டு 2வது உயிர் போகுது சார். இந்த மதம் பண்ற வேலை மக்களோட மூட்டை தூக்கி தான் சார் அவரு உழைச்சு போட்டுட்டு இருந்தாரு. அவங்க பார்க்க யாரும் இருக்காது. 2 பொண்ணு அதாவது இவங்க எல்லாம் வெளியே போயிடுவாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு. இவங்களுக்கு இப்ப அடுத்து இவங்களை பாத்துக்கன்றது ஆளே இல்லை. இவங்க மட்டும் தான் கூலி வேலைக்கு போயிட்டு தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு மேல அவங்களுக்கு ஆளே கிடையாது. நீங்களா கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது அவங்களுக்கு கொடுத்தாதான் வாழவே உதவி பென்ஷன் உதவி என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்யறோம். அதான் நோட் பண்ண சொல்லிருக்கோம். என்னென்ன உதவி நம்ம கவர்மெண்ட் இருக்கோ எல்லாமே முதல் ப்ராஜெக்ட்ல பண்ணி கொடுக்கணும். ரெடி பண்ணுறோம். சார் இது ஒரு முக்கியம் இல்ல. குடிக்கிறது மட்டும் நட்டுங்க. இது ஒரு டிராப் இருக்காது. இன்னையில இருந்து வந்தா நீங்க சொல்லுங்க. சரிங்க சார். இல்ல இதுவரை இனிமேல் ஒரு டிராப் இருக்காது. பணம் உதவி ஆனா நீங்க எல்லாம் ஒத்துழைக்கணும். சரிங்க சார். நிறைய தாலி அறுப்படுது சார். இதால நிறைய தாலி நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா உயிரின்னு 10 நாளால இன்னொரு உயிர் கொடுத்துட்டு 2வது உயிர் போகுது சார். இந்த மதம் பண்ற வேலை எங்க தங்கச்சி வீட்டுக்காரு 30 வயசு பையன் வந்து மதம் பண்ண வேலை. நாங்க இருந்துட்டு எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம். 2வது உயிர் எங்க அப்பா சார். தயவுசெய்து இந்த மதுவுக்கு உழைச்சிடுங்க சார். வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை சார். கவர்மெண்ட்டுக்கு அதான் வருமானம் நிறைய கிடைக்குதுன்னு அதான் வைக்கிறாங்க. அது மக்களோட உழைப்பு வாங்கிக்கங்க. குடிக்கிறது மட்டும் வாங்காதீங்க. குடி பண்ற வேலை மூட்டை தூக்கினதான் சார் அவருக்கு சாப்பாடு. மூட்டை தூக்குவாரு மார்க்கெட்ல மூட்டை தூக்கி தான் சார் அவரு உழைச்சு போட்டுட்டு இருந்தாரு. அவங்கள பார்க்க யாரும் இருக்காது. 2 பொண்ணு அதாவது வீட்டுக்கு போயிடும். எங்க அம்மாக்கு யாரும் கொஞ்சமா இருந்தா எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. இப்ப யாருமே இல்லாம விட்டுட்டு போயிட்டாங்க. கந்தாவோட பாக்க வந்திருக்கிறாங்க. டேபிள்